ட்ரான் ஆரிஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். ஜென்சி இளைஞர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே இந்த படத்தினுடைய இயக்குனர் தான், ஜோச்சின் ரோனிங், நார்வேஜியன் டைரக்டர். அவர் எப்படி இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மட்டும் கிடையாது, எப்படா அப்படின்னு ஒன்று இருக்குங்கள அப்படி. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கோன்டக்கி அப்படின்னு ஒரு ஃபிலிமு. இந்த திரைப்படத்தை இயக்கினவர் தான் நம்ம ஜோச்சிம் ரோனிங். இவர் நார்வேஜியன் ஃபிலிம் டைரக்டர். அகாடமி அவார்டுக்கு வந்து கோல்டன் குளோபுக்கு நாமினேட் பண்ணப்பட்டது எது? அந்த கோன்டக்கி. இந்த கோன்டக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை நான் பார்த்து முடிச்சப்புறம் எப்படி அந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்றதும், இது எப்படி நீங்கள் வந்து எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றதும் எனக்கு வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு படம் வந்து கோன்டக்கி. அந்த படத்தை இயக்குனர் தான் இந்த ட்ரான் ஆரிஸ் படத்தை வந்து பண்ணாருன்னும் போது எனக்கு ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறதே தெரியல. அதற்காகவே இந்த திரைப்படத்தை போய் பார்த்தேன். காரணம் என்ன, இந்த மாதிரியான படங்கள் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த கேப்டன் அமெரிக்கா, மார்வல் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைக்காகாது. காரணம் என்னென்னா, மார்டின் ஸ்கார்செஸி போன்ற பிரபல இயக்குநர்கள் சொன்னதான், ஏங்க வீடியோ கேம் மாதிரி ஒரு படத்தை அது எப்படிங்க, ஏன்னா உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு படம் பண்ணி, ஷட்டர் ஐலண்ட் மாதிரி ஒரு படம் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது வந்து அது எப்படிங்க அப்படின்வாங்களா. ஆனால் எப்படிங்கன்னு சொல்லும்போது ஜோச்சிங் ரோனிங் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர், அதுவும் கான்டாக்ட் மாதிரி ஒரு ஃபிலிமு, அந்த ஒரு படம் போதுங்க ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு பெருமைப்பட்டுக்கலாம். அப்பேற்பட்ட டைரக்டர் எப்படி வந்து இந்த ட்ரான் ஆரிஸ் வந்து பண்ணார்